18 பட்டி வந்தாச்சாப்பா. அதாவது நீங்க பாக்குற விதம் குறுகுறுன்னு எனக்கு பலார் என் செவுலயே அடிக்கிற மாதிரியே இருக்குது. அதாவது இவர் என்ன ஒரு தினசா உட்காந்துன்னு தினத்தந்தி பேப்பர்ல வர மாதிரி அப்படியே கிழிச்சு தள்ள போறாரு நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. மைண்ட் வாஷ் நினைச்சு நீங்க பாக்குறது எனக்கு நல்லாவே தெரியுது. அதாவது இன்னைக்கு பலரை பறக்க விட்டு அடிக்க போறோம், சிலரை செதற விட்டு அடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன். என்ன கதைனா, ஒரு கொத்தனாருக்கு சித்தாள் வேலை பார்க்கறவங்கள பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு கொத்தடிமைக்கே சித்தாள் வேலை பார்க்கறவங்கள பார்த்திருப்பீங்க. இப்ப பாப்பீங்க. வீடியோக்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு யாரெல்லாமோ இன்னைக்கு 5 முனை போட்டிங்கிறாங்க. நீங்கள் உங்கள் வாக்கு வங்கியை நிரூபிங்கள், அதற்கு பிறகு 2 பேருக்கு தான் இங்க போட்டி என்ற டயலாகே நீங்க பேசணும் தம்பி. பாத்தீங்களா, முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற நம்ம லதாவை பாருங்க. அதாவது முழு கொத்தடிமையா மாறி இருக்கிற, கொத்தடிமையா மாறி கொந்தளிக்கிற நம்ம லதாவை பாத்தீங்களா? யாராவது அங்க அப்படியே நைஸா கேமராவை திருப்பினா நம்ம ஸ்டாலின் ஐயா அங்கிருந்து தொலைநோக்கு பார்வையில பாக்குறாரு. நல்ல வேலை அந்த மனுஷன் இருக்கும் போது ஒரு 4 பெட்டியை தராம போயிட்டோம். 4 பெட்டியை தந்ததுன்னா 4 மூலையும் கட்டம் கட்டி நம்மளை பின்மண்டிலே அடிச்சு துரத்திருப்பான். நல்ல வேலை. ஆனா இவளுக்கு 4 பொட்டியை கொடுத்த உடனே மக்கள் என்னமா விட்ட போடுறாயா, ஒரு பொட்டி எக்ஸ்ட்ரா தந்துருக்கலாமோ அப்படின்ற அளவுக்கு அங்க கொந்தளிச்சு தள்ளி இருக்கிறாரு. கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல. 2006 11 இடைத்தேர்தல் 2009 தேர்தலை சந்திச்சு தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்தாரோ. அதாவது நம்ம லக்க லதா மேடம் என்ன சொல்ல வராங்கன்னா, 11 தொகுதிகளையும் 2006ல நம்ம கேப்டன் விஜயகாந்த் வெற்றி அடைஞ்சு எல்லாருக்கும் நிரூபிச்சாராமா. அந்த மாதிரி உங்க விஜய் என்ன நிரூபிச்சாரு, என்ன நொட்டனாரு அப்படின்றத குமுறி அழுதுனுக்கிறியே. அதாவது சரி, 2006ல 11 தொகுதிகளை வென்றாரு விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த். அவரோட முகத்துக்காகவே ஓட்டு போட்டோர் பல பேரு. சரி ஓகே, அந்த மனுஷன் இப்ப இருந்தா விஜய் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டாருன்னு விஜய் தொண்டராகிய நானே சொல்லுவேன். சரியா? சரி, இப்படி இருக்கிறதுக்கு இப்படி இருந்திருக்காரு அந்த மனுஷன், செங்க மாதிரி இருந்திருக்காரு. ஆனா இப்ப எதுக்கு நீ கூட்டணின்ற பேர்ல கூட்டணி பிச்சை போட்டு குமுறி அங்க போய் அழுதுங்கிற? சரி, அவன் சொல்றது அதை கொஞ்சம் சொல்லு. அதாவது எங்க கேப்டன் விஜயகாந்த் 11 தொகுதியை ஜெயிச்சு அவர் நிரூபிச்சிருக்காருன்னா எதுக்கு கூட்டணின்ற பேர்ல குமுறி எழுதிட்டு இருக்க? அப்படியே ஒரு வெக்கமே இல்லாம அங்க வர பெரிய போர்க்கொண்ட போராளி மாதிரி 300 பருத்தி வீரி மாதிரி அங்க வந்து கதை விட்டுனுக்கிறது கேவலமாவே இல்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டா. இதுல என்ன ஹைலைட்னா, உங்க சின்ன விஜயகாந்த் எங்க போனாரு? எங்கள் சின்ன விஜயகாந்தை கூப்பிடுங்க போத. அதாவது விஜயனா நீங்க உசாரா இருக்கணும், உங்களை எல்லாரும் வந்து தூண்டில் போட்டு உங்களை வந்து இரையாக்க பாக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கினே இருக்கும்போது பொறனைக்கு பின்னாடி இருந்த அவங்க மம்மி படத்துல வர பேய் மாதிரி அப்படியே குண்டு கட்டா வந்து சுத்தி தூக்கிட்டு போயிட்டானுங்க டிஎம்கே காரனுங்க. அங்க தூக்கி போய் 4 போட்டியை தந்த உடனே இந்த அம்மா 4 வழியும் மன்றாடி கிடக்குது. தேவையா இதெல்லாம்? அதாவது விஜய் என்ன செஞ்சு கிழிச்சாரு? இன்னைக்கு லாலிபப் தின்ற பையன் அவன். அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரண ரசிகர் மன்றமா இருந்தது மக்கள் மன்றமாக்கி, மக்கள் மன்றத்துல எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு தெரியுமா? பல குடும்பங்களுக்கு நல்லது செஞ்சு மக்கள் மன்றத்தை வந்து அகில உலக மக்கள் மன்றமா ஆக்கி ரசிகர்களை வந்து கலைக்காம தன்னுடைய சுயநலத்துக்கு வந்து யூஸ் பண்ணாம தன்னுடைய சுயநலத்துக்கு யூஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தா இந்நேரம் 250 கோடி சம்பளத்தை வாங்கின்னு ஏசியில உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு இருக்கலாம். இப்ப நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன், அந்த வீடியோவை பாருங்க. முகத்தை பார்த்தீங்களா? அதாவது தன்னை ரசிச்சு வந்த கூட்டத்தை, தன்னை நம்பி வந்த மக்களை எங்கடா வந்து சூழ்ச்சி பண்ணி அதுல வந்து அவங்களுக்கு பேர் ஆபத்து வந்து உள்ளாக்க போறாங்கன்னு அந்த ஆளு முகமே மாறுது, அந்த மனுஷன் முகமே. இதுலயும் கீழே வந்து கமெண்ட்ல என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? ஆமா, அங்க 4 பேர் யாராவது செத்துனானுங்கன்னா டப்புனு இந்த அளவுல தூக்கி போட்டு குமுறுவானுங்க அப்படின்னு கூச்சமே இல்லாம வந்து சொல்லுவானுங்க. அதாவது இந்த மனுஷனுக்கு இது தேவையா அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டானுங்க. ஆனா தற்கூரின்னு நம்மள சொல்லுவானுங்க, கேவலமான ஜென்மங்கள். அதாவது என்னன்னா, இப்ப அந்த மனுஷன் ஒரு 250 கோடி சம்பளத்தை வாங்கிக்கின்னு ஒரு எவ்வளவு பெரிய கடற்கரை ஓரத்துல கூட கெஸ்ட் ஹவுஸை கட்டிட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கலாம். இதெல்லாம் தேவையே இல்லாம வேர்த்து வெளத்து போயிட்டு அந்த ஒவ்வொரு ரசிகர்கிட்டையும் முகத்தை வந்து சுழிக்காம பின்னாடி வண்டியில ஏற கழுத்து வைக்க வந்தா அந்த நேரத்துல மட்டும் கோவப்படுற ஒரு நேர்மையான தலைவனா, ஒரு பொறுப்பான தலைவனா இருக்கிறாரு என் தலைவன். அதாவது இதெல்லாம் விட்டுட்டு இவர் என்ன செஞ்சு கிழிச்சிருவாரு? ஆமா, எங்க போனாலும் எந்த இடத்துல திரும்பினாலும் கூட்டம் கொந்தளி
கொந்தளிக்கிறாங்க, கடல் அலைகள் மாதிரி கொந்தளிக்கிறாங்க. அப்ப சொல்லதானே செய்வாரு, 75 வருஷம் நம்ம நக்கன கோபாலங்களுக்குலாம் வந்து என்ன ஆகும், குண்டி பயம் வரதானே செய்யும். அதானே உண்மை. இப்ப இதெல்லாம் கூட விட்டுருவோம். அதாவது இவ்வளவு செஞ்ச மனுஷனையே நீங்க வந்து பிள்ளகா பையன் லாலிபப் சாப்பிட்ற பையன் சொல்லிக்கிறீங்க. அதாவது 23 ஏப்ரல் 23 பிள்ளகா பையனோட கதை என்னன்னு தெரியும். மே 4 எல்லாம் முக்காட போட்டுன்னு குமுறி குமுறி அல்றதும் எங்களுக்கு காதுல நல்லா கேட்கும். அப்ப நாங்க பேசிக்கிறேன் சொல்லுங்களா, லாலிபாப்பு உங்களுக்கு வைக்கிறேன் ஆப்பு, வைக்கிற ஆப்பு. சரி, எனக்கு இப்ப அதெல்லாம் கூட பயம் இல்ல. நம்ம லக்க லத்தாக்கா பேசுறது கூட 4 குட்டியை வாங்கி நடனமாடி தள்ளிட்டு போயிட்டாங்க. இப்ப அடுத்து ஒருவர் வருவாரு பாருங்க, நம்ம உலக நாயகனு. அதை கண்டாதானே கொஞ்சம் பயமா இருக்குது. அதாவது அந்த வந்து அப்படியே மைக்க பிடிச்சாருன்னா, ஒரு புத்தகத்தை படித்து விட்டு நான் வந்து பேசவில்லை, அந்த புத்தகமே என்கிட்ட பேசி விட்டது. அதனாலதான் நான் உங்களோட பேச வந்திருக்கேன்னுட்டு அந்த புத்தகத்தையும் கொலை பண்ணிட்டு, பாக்குற நம்மளையும் கொலை பண்ணிட்டு, ஐயா ஸ்டாலினையும் கொலை பண்ணிட்டு, மைக்கையும் கடைசியில கொலை பண்ணிட்டு எகிரி வச்சு ஓடிடுவாரு அப்படியே. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வீடியோ முடிச்சுட்டு நம்ம எகிரி வச்சு ஓடுவோம். எல்லாருக்கும் வணக்கம், கிளம்புங்களா? சாம்பார் ஆப்பு எனக்கு